மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னா மற்றவங்கன்றது யாரை சொல்றாங்க, எதை குறிக்குதுன்னு தான் படத்தோட கதையே. ஸோ நம்ம வந்து நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம். அந்த டைட்டில் கார்டு வந்து ஃபர்ஸ்ட்ல போடுவாங்க, இல்லை கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகிட்ட பிறகு போடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துல அந்த அதர்ஸ்ன்ற டைட்டில் கார்டு இன்டர்வெல்லாம் முடிஞ்சு ஸோ லாஸ்ட் ஒரு சீன் ஒரு ½ முன்னாடி தான் அந்த ஒரு டைட்டில் கார்டே போடுறாங்க. ஏன்னா அந்த அதர்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கன்வே பண்றாங்க. அந்த விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. டைரக்டரா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கும், ரெண்டு பேருக்கும் இது ஃபர்ஸ்ட் மூவி தான். பட் ஃபர்ஸ்ட் மூவினே சொல்ல முடியாது. ஏன்னா ஓப்பனிங்ல வந்து இந்த அளவுக்கு ஹேட்ரிக் ஹிட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா மாதவன் புதுமுக நடிகர், கேரளால இருந்து வந்திருக்காரு. பட் பாக்குறதுக்கு நம்மளுக்கு நல்ல பரிச்சித்த முகமா இருந்தாலும் ரொம்ப எப்படி சொல்றது, லவ் அந்த அளவுக்கு சூட் ஆகல. பட் ஆனா ஃபைட்டு, அந்த போலீஸ் கெட்டப், இது ஃபுல்லாவே போலீஸா தான் வராரு. ஸோ அந்த போலீஸ் கெட்டப், லவ், ஃபைட்டு, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு ஜோடியா வந்து நம்ம கௌரி கிஷன் பண்ணியிருக்காங்க. 96 ஜானு, எஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு. 1 இயர் ஆகுது. அதோட ஆனிவர்சரி கொண்டாடுற மாதிரி தான் காட்டுறாங்க. இவருக்கு ஓப்பனிங்ல வந்து ஒரு சேலஞ்ச் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமா வந்து கருமுட்டை இது பண்ணுவாங்க. ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போது, அதாவது பிறந்துட்ட பிறகு அது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம ஒரு நடுநிலையா வருது. எப்படி அந்த மாதிரி வருது அப்படின்ட்டு இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லாம சில ஃபெர்டிலிட்டி சென்டர், சில ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மூலியமா கருமுட்டை செலுத்துற ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் அங்க பிறக்கிற குழந்தைங்களும் இந்த மாதிரி நடுநிலையா பிறக்குது. இது என்ன ரீசன் தான் அவங்களுக்கு வந்து வருது. அதே சமயத்துல வந்து கண்ணு தெரியாத 3 பெண்கள் அவங்கள வந்து ஒரு பப்ளிக் இடத்துல வந்து எரிச்சு கொலை பண்ணிட்டதா வருது. எப்படி கண்ணு தெரியாத 3 பெண்கள், இது வரைக்கும் அவங்களோட பாடியை வாங்க யாருமே வரல, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இதுதான் ஓப்பனிங்லேயே ஒரு கேஸா வருது. இதை விசாரிக்கிறாரு நம்ம ஆதித்யா வந்து ரொம்ப அந்த கொண்டு போற விதம், இந்த வேலை எங்க போச்சு, இது எங்க போச்சுன்னு அப்படியே கொண்டு வரும்போது அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பாக்குறோம்னா முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மியூசிக் அந்த ஆக்சுவலி ராட்சசன் சேம் பேட்டர்ன் மாதிரியே சொல்லலாம். அந்த மெத்தட் கொண்டு போறாங்க பாருங்க. ஜிப்ரான் தான் இந்த படத்துக்கு மியூசிக். ஸோ கிரைம்னா வந்து ஜிப்ரான் தாங்க, வேற யாருமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த மியூசிக் வந்து அப்படியே மைண்ட்ல ஓடுற மாதிரியே இருக்கு. அவ்வளவு சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. தென் ஹீரோயின் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனவொடனே அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க, இல்ல நம்ம ஹாஸ்பிட்டலயும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா பிபி ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுது. இதுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா வந்து நம்ம எப்படி சொல்ற லேப் டெக்னீஷியன், அந்த லேபுக்கு இன்சார்ஜா இருக்கிறவர் நம்மளுக்கு வினோத் சாகர். அவர் வந்து ஏற்கனவே வேற ஒரு படத்துல எல்லாம் வந்து நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சு ஒரு கொடூர கொலைகாரனா, சைக்கோ கொலைகாரனா இருக்கிறது அவரு தான். ஸோ அவரு அந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு கேரக்டரா, ஏன்னா அவரு வந்துட்ட பிறகுதான் கதையோட பக்கமே வந்து வேற லெவல்ல போகுது. முக்கியமான க்ளூஸ்லாம் வந்து அவர் வந்த பிறகுதான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ வினோத் சாகர் ரொம்ப சூப்பரா பிளே பண்ணியிருக்கீங்க. நீங்க ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரையும் பிடிச்சி வச்சாச்சு. இது ஒரு கட்டத்துல போலீஸ்க்கு இந்த நியூஸ் தெரிய வரும்போது யாரெல்லாம் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் கொடூரமா கொலை செய்யப்படுறாங்க, இல்லாட்டி அவங்களோட டெட் பாடி கிடைக்காம போகுது. இந்த கதையில வந்து என்னன்னா ஃபைனலா நம்ம வந்து பாக்குறோம்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களோட என்ன பண்ணாங்க, எப்படி அந்த குழந்தைங்க டிரான்ஸ்ஜெண்டரா, அதாவது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம பிறக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம், அதை கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டாவது இவங்களோட லவ் ஸ்டோரியில இவரு போலீஸ், இந்த அம்மா டாக்டரு, இவங்க ஹாஸ்பிட்டல் தான் இந்த மாதிரி கிரைம் நடக்கிறது, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை ஸ்டாப் பண்ணாங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
லாஸ்டா தான் கண்டுபிடிப்பாங்க இந்த படத்துல வந்து ஒரு டிரான்ஜெண்டர் தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்றாரு. அந்த ஒரு பிளாஷ்பேக் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூட விஷயம். இப்போ சமூகத்துல திருநங்கையா இருக்கட்டும், திருநம்பியா இருக்கட்டும், அவங்க ஒரு காலேஜ் போறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஃபேஸ் பண்ற பல விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு பெண் அவங்க திருநம்பியா மாறுறாங்க. ஆனா அவங்க கூட படிக்கிற காலேஜ்ல இருக்க பசங்கெல்லாம் ரேகிங் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. கூட இருக்க டீச்சர்ஸும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வெறுக்கப்படுறாங்க, சமூகத்தையே வெறுக்கிறாங்க. அந்த கோவத்தை கொண்டு வந்து என்ன மாதிரியே சமூகத்துல எல்லாருமே மாறணும், நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையான்றதுதான் படத்தோட முழு கதையும். ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் குறையாம எடுத்திருக்காங்க. மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா ரொம்ப சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படம்லாம் தியேட்டர்ல போய் பார்த்தாதான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.